வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது காலையில ஏர்லி மார்னிங் குடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதே போல குடுத்துட்டு இருக்காங்களா? எந்த டைம்ல வந்தா நம்ம சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கலாம்ன்ற மாரி காமனா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. காலையில டைம்ல இப்ப சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது குடுக்குறது கிடையாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நடுவுல இஷ்யூ பண்றாங்க டெய்லி. இன்னைக்கு ஸ்டேட்டஸ். கிரவுட் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் 12 மணிலேருந்தே இஷ்யூ பண்றாங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அத கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா. ஸோ காலையில டைம்ல வந்தா சர்வதர்ஷனம் டோக்கன் குடுக்குறது கிடையாது. ஆனா ஒரு 11 மணிலேருந்தே காலையில அங்க கிரவுட்ன்றது இருக்கும். ஒரு 12 மணிலேருந்து 2 மணி நடுவுல நினைச்சுக்கோங்க இஷ்யூ ஸ்டார்ட் பண்றது. எவ்வளோ நேரம் இஷ்யூ பண்ணுவாங்கன்றது அது கிரவுட் மேல தான் டிபெண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு இவ்வளோ கோட்டான்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 18,000, 19,000, 20,000 அதுபோல இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணி டோக்கன் வாங்குறதுக்கு பாருங்க. நீங்க ஏர்லியா ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் கவுண்டராண்ட் இருக்கிற மாரி கூட நீங்க பிளான் பண்ணலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி ஏரியால பூதேவி காம்ப்ளெக்ஸ். இது 3 இடத்துல இஷ்யூ பண்றாங்க. நடந்து போற பக்தர்களுக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இஷ்யூ பண்றாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னா, இன்னைக்கு போய் டோக்கன் வாங்கணும்னா நாளைக்கு தரிசனம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க கேரளால இருந்து ஒரு 10 பேரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருமலா வரப்போறோம் சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து டீட்டெயிலா உங்க பிளான்ன்றது நீங்க இதுல சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்னா மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்றது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நாங்க ஆன்லைன்லலாம் புக் பண்ணல. நாங்க டைரக்ட்டா வரோம்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நான் இதுக்கு முன்ன சொன்னேன்ல, சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ திருப்பதிக்கு வந்துட்டு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா, எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட இருக்கு. ஆனா அதுல வந்து டைம் அதிகமா இருக்கும். பொறுமையா இருந்து நீங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால, கீழ திருப்பதிலேயே நம்மளுக்கு வந்து திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் அண்ட் திருப்பதி சரவுண்டிங் டெம்பிள்ஸ், டிடிடி டெம்பிள்ஸ் எல்லாமே நீங்க தரிசனம் பண்றதுக்கு பேக்கேஜ் டூர்ன்ற மாரி பேக்கேஜ் இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ்ல வந்து நீங்க வந்து ஏபி டூரிசம் அந்த டூர்ல நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, தரிசனத்துக்கெல்லாம் அவங்களே கூட்டிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால, திருப்பதிலேயே நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசம் என்ற காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்க உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல கூட ரூம் கிடைக்கும். நீங்க திருப்பதில ஸ்டே பண்ணி, திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணிக்கோங்க. திருமலால கூட உங்களுக்கு வந்து ரூம் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கும். காலையில டைம்ல. உங்களுக்கு அப்படியே ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கலன்னா திருமலால, பிஎஸ்சி அதாவது ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அங்க கூட ஸ்டே பண்ணலாம். அங்க ஸ்டே பண்ணி தரிசனத்துக்கு போற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால வீக் டேஸ்ல பிளான் பண்றது கூட பெஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாரி பாருங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதனா வேணும்னா, நம்ம ஓல்டு வீடியோஸ் ஒரு 10 டேஸ், ஒரு 15 டேஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல வந்து தெப்போற்சவம் எப்ப நடக்கும்? நாங்க லாஸ்ட் இயர் கூட வந்து போனோம். தெப்போற்சவத்துக்கு நல்லா இருந்ததுன்ற மாரி சொல்லியிருக்கீங்க. ஜனவரி 26ஆம் தேதி கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் தெப்போற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 7 டேஸ் நடக்கும் தெப்போற்சவம் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள். தெப்போற்சவம் பண்றது நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம் எதிர்க்கும் இருக்குல்ல. அங்க வந்து புஷ்கரணி அந்த குளம். அந்த குளத்துல தான் தெப்போற்சவம் நடக்கும். 7 டேஸ். ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் தெப்போற்சவம் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க ரத சப்தமிக்கு வரலான்னு இருக்கோம். கிரவுட் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிரவுட் இருக்கும். ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி. அன்னைக்கு கிரவுட் இருக்கும். அது இல்லாம 26ஆம் தேதி வந்து அன்னைக்கு கவர்ன்மெண்ட் ஹாலிடே ரிபப்ளிக் டே வருது. ஸோ ரத சப்தமி அண்ட் நெக்ஸ்ட் டே ரிபப்ளிக் டே கிரவுட் ஹெவியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலயும் ரத சப்தமிக்கு சம்பந்தப்பட்டு நான் சொல்லும்போது,
நீங்கள் வந்து ரத சப்தமி அன்று சுவாமி தரிசனத்துக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, மூலவர் தரிசனத்துக்கு போகலன்னா கூட நம்ம இந்த 4 மாட வீதி ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டோம்னா ஒரு மினி பிரம்மோற்சவமே பார்க்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.